இயேசு புகழ். மரியே வாழ்க. அற்புதமான மாலை பொழுது, ஒரு மங்களகரமான ஒரு தருணம். இந்த இடம் இறைவன் வாழும் ஒரு இல்லம். இங்கு வாழ்ந்தவர்கள் இறை அனுபவத்தை உணர்ந்து இறைவனின் திருவுளப்படி வாழ்ந்து இறைவனுக்கு பணி செய்தவர்கள். ஆக இந்த புனித தலத்திற்கு வருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். விழுகின்ற விதையெல்லாம் விருட்சமாவது கிடையாது. சில விதைகள் விரயமாகிறது, சில விதைகள் விருட்சமாகிறது. விருட்சமாவதில் சில விறகாக மாறுகிறது, ஒரு சில வீணையாக மாறுகிறது. வீணையாக மாறி இறைவனின் ஆலயத்தை அலங்கரிக்கிறது. அப்படி இந்த சருகணி மண்ணுக்கென்று ஒரு பேரும் புகழும் உண்டு, பாரம்பரியம் உண்டு. இது சருகணிக்காக வந்தது அல்ல, மாறாக இறை ஊழியர் அருள் தந்தை லூயி லெவே அவர்களுக்காக கிடைத்த ஒரு பாக்கியம். கலைகளின் பிறப்பிடமாம் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய தென்கோடி பகுதியில் உள்ள சிவகங்கை மறை மாவட்டத்தில் தமது தாய்நாட்டை துறந்து தமது மொழி இனம் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு தமிழ் மண்ணோடு இரண்டர கலந்து தமிழ் மொழியை கற்று இறைவனுக்கு ஊழியம் செய்து இறைவனின் திருவுளப்படி மக்களுக்கு பணி செய்து மரித்த ஒரு மாபெரும் மகான் வாழ்ந்த ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம், ஒரு அற்புதமான இடம். இப்பொழுது நாம் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்கள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. நம்ம எல்லாமே பயணம் செய்கிறோம். இன்னைக்கு நாங்கள்லாம் பஸ்ஸு பிடிச்சி வந்தோம். கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி ஒரு பஸ்ஸு தேவகோட்டை டிப்போவில் ஏற்பாடு செஞ்சு எல்லாம் வந்து ஒரு 70-80 பேர் வந்து இறங்கியாச்சு. பயணம்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். ஒரு தூரத்துக்கு போகலாம், ஒரு புதிய இடத்தை பார்க்கலாம், ஒரு புதிய அனுபவம், புதிய மக்கள், புதிய உறவு என்று. பயணத்தை விட திருப்பயணம் என்பது ஒரு பாக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால், யார் திருப்பயணிகள்? திருப்பயணிகள் என்பவர்கள் பயணிப்பவர்கள், குறிப்பாக இறைவனை நோக்கி இறைவனின் திருவுளத்தை அறிந்து அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே திருப்பயணிகள். மார்க் நெப்போங்கிற ஒருத்தர் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர், தி எக்ஸ்பிளிசிட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, டு ஜர்னி அண்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ஜர்னி இஸ் டு பி எ பில்கிரிம் என்கிறார். பயணிப்பதும், இறைவனை நோக்கி பயணிப்பதும், அந்த பயணத்தால் நாம் மறுமலர்ச்சியும் மனமாற்றமும் பெறுவதுதான் திருப்பயணத்தின் நோக்கம்ங்கிறார். இப்போ நாங்கள் சம்பையிலேருந்து எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு மறுமலர்ச்சி பெறணும். நாங்கள் ஒரு இந்த இடத்தில், புனிதமான இடத்தில் இறை அனுபவத்தை பெற வேண்டும். இறைவனின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அங்கே வந்திருக்கிறோம். உங்க பங்கு சாமியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தொடர்பு கொண்டு, சாமி, சம்பை மக்கள்லாம் டிசம்பர் மாதம் வந்துருங்க, 21ஆம் தேதி உங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கு, வந்து நீங்கள் பூசை வைக்கணும், சிறப்பிக்கணும். நாங்கள் மனமு வந்து சந்தோஷமாக வர்றோம். ஏன்னா மாபெரும் புனிதமான இடம். ஆக திருப்பயனாய்களை நாம் எதுக்கு வந்திருக்கோம் சொன்னா, இறை அனுபவத்தை பெற வந்திருக்கிறோம். இறைவனின் திருவுளத்தை எவ்வாறு? நம்பிக்கை உள்ள மனிதர்களாக. நம்பிக்கை
நம்ம எல்லாமே ஒரு பரபரப்பாக தான் இருக்கும். வாழ்க்கை எல்லாமே பிஸி தான். பூசைக்கு முன்னுக்கு இவ்வளோ பேர் கூட்டமே இல்லை. இப்போ பூசை முடிஞ்சா எல்லாம் டிஸப்பியர் ஆயிடுவோம். அப்பியர் அண்ட் டிஸப்பியர், அதான் வாழ்க்கை. வேகமாக வருவோம், வேகமாக போயிடுவோம். ஒரு நிமிட அபத்தம் ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு நிமிட அபத்தம், ஒரு நிமிஷம், அது ஒரு நிமிட அபத்தம்னு எழுதுறான் புத்தகத்தில். என்ன தலைப்புன்னா, அந்த பத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பஸ் பயணம் வருது. அந்த பயணத்திலிருந்து ஒரு பஸ் வந்து ஒரு இடத்துல நிற்கிது, ஒரு ஹோட்டலில் நிற்கிது. பஸ் வந்துருச்சு, எல்லாம் இறங்க. 10 நிமிஷம் தான் நிற்கும். டீ காபி டிஃபன் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு உடனே பஸ்ஸில் ஏறோம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் போய் மக்கள் நம்ம பயணிச்சிருப்போம் இல்லைங்களா, மெட்ராஸ்ன்னு வரும்போது பார்த்துருக்குறோம். ஒருத்தர் போய் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகிறாரு, முகத்தை கழுவிட்டு. அவர் கேட்குறாரு, இட்லி இருக்கா? இல்லை. சாப்பாடு இருக்கா? இல்லை. என்னதான் இருக்கு? பிஸ்கட் தான் இருக்குன்றான். அவர் கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் சமைக்கிறாங்க, எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, நீ என்ன அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்றான், சாப்பாடுனா ருசிச்சு சாப்பிடணும், அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. எவன் ஒருவன் ருசித்து உணவை உண்டவில்லையோ அவனுக்கு நான் பரிமாற மாட்டேன், டீயை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றான். நமது வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகிற்கு வருகிறோம் அவசர அவசரமா. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போறப்பையும் அவசரம், வேலைக்கு போறப்பையும் அவசரம், வரும்போது அவசரம், தூங்கும் போது அவசரம், போன் பேசும்போது அவசரம், எல்லாம் அவசரம் தான். நமது வாழ்க்கை எல்லாமே அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று மாலை எந்த ஒரு ப்ரீ ஆக்குபேஷனும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம, போன் பண்ணாம, அதை சிந்திக்காம இதை சிந்திக்காம ஆண்டவனோடு நேரத்தை செலவிட வந்திருக்கிறோம். இறைவனோடு அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க. சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், அவர் தேனினும் மதுரமாய் இனிப்பவர். தேனு தான் ரொம்ப டேஸ்டான பொருள் உலகத்திலே. The sweetest nectar on earth is honey. ஆனால் அதைவிட தேனானவர், இனிமையானவர் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நமது அருள் தந்தை லூயி மரேலியே அவர்கள் அனுபவித்ததால் தான் சொந்த நாடு, சொந்த வீடு, சாப்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டமாவே ராமநாதபுரத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அப்படின்னா காலத்துல இன்னைக்கு எல்லாமே சௌகரியமா இருக்கிறான். இருந்தும் இன்னைக்கு நமக்கு பல அசௌகரியம் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் கடல் கடந்து, நாடு கடந்து, தேசம் கடந்து இங்கு வந்து நமது மொழியை கற்று கடவுளுக்கு பணி செய்துங்க மனிதருக்காருன்னு சொன்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் ஒண்ணுதான். கடவுளின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லாவற்றையும் துச்சமென துறந்து எல்லாத்தையும் விட்டுறேன் கடவுளுக்காக. சேசவை சொல்லக்கூடிய விழுமிய கருத்து என்பது ஆத் மேயோரம் தே குளோரியாம், எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்கே, என்னுடைய தற்புகழ்ச்சிக்கு அல்ல, என்னுடைய பெருமைக்கு அல்ல, எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்கு என்ற லட்சியத்தோடு வந்து நமது மண்ணிலே நமக்காக பணிபுரிந்து மடித்த ஒரு மகானுடைய இடம், அற்புதமான இடம். ஆக இந்த இடத்தில் நாம் இன்று இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். எப்படி நம்பிக்கை? கல்கத்தாவில் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? யாராவது இருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்களா கல்கத்தாவுக்கு? கை தூக்குங்க. யாருமே கல்கத்தா போனது இல்லையா? கல்கத்தா பார்த்துருக்கீங்களா? ஒரு 3-4 பேர். மேப்ல பார்த்தது இல்லையா? மேப்ல பார்த்துருக்கீங்கல்ல? சரி. நான் ஒரு 15 வருஷம் தான் அங்க இருந்தேன். 5 வருஷம் மட்டும்தான் அங்க இருந்தேன். அங்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அதாவது கல்கத்தா என்றால் அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே வாழ்ந்தவர் குஷ்வந்த் சிங் என்ற மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவர் பஞ்சாப்காரர், மிகப்பெரிய எழுத்தாளர், இலக்கியவாதி, காலம்ஸ் எழுதுவார், மிகப்பெரிய அறிஞர். ஆனால் அவர் கடவுள் மறுப்பாளர். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு மாபெரும் ஞானி. நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அவர் கேள்விப்படுறாரு, இந்த தெரசான ஒரு அம்மா வந்து கல்கத்தா நகர்ல
அங்க சாக்கடை இதெல்லாம் ஓடக்கூடிய ஸ்லம்ஸுக்கு போய் ஏழை எளியவர்களுக்கு பணிபுரிகிறார், தொழு நோயாளர்களுக்கு பணிபுரிகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இது யாருப்பா அந்த அம்மா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு ஃப்ளைட்டு பிடிச்சி பஞ்சாப்ல இருந்து கல்கத்தா வர்றாரு. வந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறாரு. கல்கத்தா போயிருந்தா தெரியும், ஏஜேசி போஸ் ரோடு, ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் ரோடுன்னு ஷியல்தா ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. நேராக மதர் ஹவுஸுக்கு போறாரு. அன்னை தெரசாலுக்கு போறாங்க. அங்கே போனோன்னு கேட்குறாரு, மதரை பார்க்க வந்தேன், இருக்கிறாங்களா? சிஸ்டர் சொல்றாங்க, மதர் இங்க இல்ல, காளிகாட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டாங்க. காளிகாட்லனா அவங்க பழைய ஹவுஸ், மதர் ஹவுஸ், முதல் தொடங்கப்பட்ட ஹவுஸ். அங்கதான் வந்து அந்த இறக்கும் தருவாயில் உள்ள மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம், கடைசி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அப்போ அவர் உடனே டாக்ஸி எடுத்து அங்கே போறாரு. அங்கே போய் கதவை திறக்கிறாரு. கதவு திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அவர் பார்க்கிறார். பியட்டான்னு பார்த்துருக்கிறோம். அன்னை மரியாள் சேஸ்நாத் சுவாமியை இறந்த பிறகு சிலுவையிலிருந்து இறக்கி மடியில் வைத்து தாங்கியது போன்று மதர் தெரேசா அவர்கள், அன்னை தெரேசா அவர்கள் ஒரு இறக்கும் தருவாயிலிருந்து ஒரு இளைஞனை தனது மடியிலே வைத்து உணவை ஊட்டி கொண்டிருக்கிறார். வங்காள மொழியில் அவர் காதல அவன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாங்க மதர் தெரேசா அப்படின்னா, பகவான் ஆச்சே அப்படின்னு அர்த்தம். கடவுள் இருக்கிறார். அவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். அவன் கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அதை குஷ்வந்த் சிங் கண்கூடா பார்க்கிறார். அன்னை தெரசா சொல்றாங்க, பகவான் ஆச்சே, கவலைப்படாத, பகவான் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பால் ஊட்டுறாங்க. சாகும் தருவாயில் இருக்கிறான். அந்த காட்சியை கண்ட பிறகு மிகப்பெரிய ஞானியான, அறிவாளியான, எழுத்தாளரான குஷ்வந்த் சிங் நாத்திகத்தை விட்டுவிட்டு ஆத்திகத்தை தழுவி இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறான். இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறான். இந்த நம்பிக்கை தான் மனிதனை நாளும் நகர்த்துகிறது. அவன் முடமாக இருந்தாலும் சரி அல்லது மூடமாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வில் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் நாளை நமக்கு நல்லது நடக்கும், என் வாழ்வில் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறது. அந்த நம்பிக்கையில் தான் நாம் நகர்த்துகிறோம். கவியரசு கண்ணதாசன் கூட சொல்லுவார், நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை காணு. நமக்கு எல்லாருக்கும் கவலை, நாளைக்கு இருப்பனா, உயிரோடு இருப்பனா, நான் சாப்பிடுவேனா, எனக்கு நல்லது நடக்குமா, என் வாழ்வில் நல்லது நடக்குமா என்று நம்பிக்கையற்ற சூழலில் நாம் இருக்கிறோம். எல்லா வீட்லையும் டிவி இருக்கு, எல்லாட்டையும் காசு இருக்கு, எல்லாட்டையும் பைக் இருக்குது, எல்லா வீட்லையும் சட்ட துணிமணி எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று நாம் இருக்கிறோம். நம்பிக்கையற்று இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை நமக்கு வேணும். அதான் இன்னைக்கு வாசகம் சொல்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த கடவுள் நம்பிக்கை என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கை என்ன அர்த்தம்? நம்புவதற்கான தளங்கள் எல்லாம் அழிந்து விட்ட பிறகும், துன்ப துயரங்கள் நம்மை வந்து சூழ்ந்து நிற்கின்ற பொழுதும், இறைவன் என்னை காக்கின்றார், அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இறைவன் என்னை எந்நாளும் காக்கின்றார், காப்பார், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இதுதான் இறை நம்பிக்கை. இதைத்தான் லேவி அவர்கள் செய்தார்கள். இதைத்தான் அவர் செய்து தன்னுடைய நாட்டை விட்டு இங்கு வந்து நமக்காக பணி செய்தார். ஆக கடவுளின் இருத்தலில் நம்பிக்கை வைத்தல், அவர் நமக்கு நன்மையே செய்வார், நம்மை காப்பார் என்று நம்புதல். நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? உண்மையிலே கடவுளை நம்புறோமா? மனசு தொட்டு சொல்லுவோம், நம்புறோம். ஆனா நம்ம நம்பிக்கையில் எங்க இருக்கு? பணம், சொத்து, நகை எல்லாம் அங்கதான் இருக்கு. சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா, எங்கே உங்களின் செல்வம் அங்குதான் உங்கள் மனம் இருக்கும். சங்கீதாசி சொல்றாரு, நம்ம மனசு பூரா அங்க இருக்கு. ஆனா அங்க வந்து, சாமி உன்னையத்தான் நம்பி வந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. நமது பற்றெல்லாம் யார் மீது இருக்கிறது? பணம் மீது இருக்கிறது, பொருள் மீது இருக்கிறது.
ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், குவிந்த செல்வம் குறைந்து போகும், உயர்ந்த வாழ்வு தாழ்ந்து போகும், சேர்ந்த சுற்றம் பிரிந்து போகும். ஆனால் கடைசி வரையும் நம்மோடு பயணிப்பவர் இறைவன் ஒருவரே. கைதறி கொடுங்க ஆண்டவருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்ஐசி காசு போடுறோம், என் லைஃபை இன்சூர் பண்றேன், எனக்கு வயசான காலத்துல எல்லாம் வட்டியெல்லாம் சேர்த்து பெரிய லட்சக்கணக்கில் காசு வரும். இன்சூரன்ஸ் இங்க சேர்க்காத, அங்க சேரு. ஒரு பாட்டுல பாடுறான், இறைவனை அடைக்கலமாய் கொள்ளாத எவனும் எந்நாளும் வாழ்ந்ததில்லை. நம்ம யார் அடைக்கலமா கொள்றோம்? நம்ம சேர்த்து வைத்த சொத்து, நாம் பெத்த புள்ள, என் பேர புள்ள. நமது கவனம் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. யார் மீது நாம் பற்றுக்கொள்ள வேண்டும், யார் நம்பிக்கை கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. யார் நம்பிக்கை கொள்வார் இறைவன் மீது? எவன் ஒருவன் பற்றுக்கொள்ளாதிருப்பானோ, எவன் இந்த உலகின் மீது பற்றற்று இருக்கிறானோ, எவன் பற்றில்லாமல் நம்மை படைத்தானோ அவனை பற்றி கொள்பவன் தான் நம்பிக்கையாளன். எல்லாத்தையும் வீட்டில் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நானும் போறேன், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவள் தான், நம்ம மனசெல்லாம் அங்கதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அருமையான நிகழ்வு நடக்கிறது. எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு அன்னை மரியாள் போறாங்க. அருமையான ஒரு நிகழ்வு. நம்ம எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து பயணிச்சு வந்திருக்கோம். நாங்கெல்லாம் பஸ் எடுத்து வந்தோம். இந்த வர்றதுக்கு பயங்கர ஏற்பாடு. நான் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் சொல்லி சருகணிக்கு போகிறோம், எல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லி அப்படி இப்படி கிளப்பி பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி, காஃபி என்ன ஆகும், சாப்பாடு என்ன ஆகும், யார் என்ன கவனிப்பா, எப்படி செய்வா, எக்கத்தக்க ப்ரீ ஆக்குபேஷன்ஸ், அப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாத்தோடையும் எங்கள் ஆட்கள் அப்படியே அங்கட போட எத்தனை மணிக்கு போய் சேருவோம் சாமி, எத்தனை மணிக்கு காஃபி, எத்தனை மணிக்கு டிஃபன், என்ன ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்பு, என்னமோ நமக்கு சாப்பிடவே இல்லாத மாதிரி. எல்லாருக்குமே பயம். இப்ப வீட்டுல சமைச்சு வச்சிருப்போம், சரி நீ கரவெல்லாம் போய் தான் சாப்பிடணும், அப்ப எப்ப பூச முடியும், ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்பு. அப்ப எல்லாமே என்ன பண்றோம், வேகமா ஒரு தயாரிப்போடு வர்றோம். எப்படி போவோம், எங்க போவோம், யாரு கூட்டிட்டு போவோம், எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆகும், எல்லாம் ப்ரோக்ராம்டு. லைஃபே ப்ரோக்ராம்டு. அது நீ யாரு கூட்டிட்டு போறா, பஸ் வருமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, சேர்ந்து போறோம். நான் தனியா போய் பயமாயிரும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண், ஒரு சிங்கப்பெண், இறைவனின் அருளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண், ஒரு ஏழை பெண், எந்த சொத்து சுகம் எதுவும் இல்லை, இறைவனையே அடைக்கலமாக கொண்டு இறைவனை தமது உதிரத்தில் தாங்கி திருப்பயணம் தனியா போறாப்ல. தனியா பயணம், சேர்ந்துலாம் இல்ல, தனி ஒரு ஆளா. எங்க? யூதேயா மலைநாட்டுக்கு தனியாக நடந்து செல்கிறார். தன்னந்தனியாக. நம்ம எக்கச்சக்க ப்ரிப்பரேஷனோட அப்படியே தாம் தூம்னு ஒரே பரவசமா பாட்டு பாடி பேசி கீசி அப்படி வர்றோம். தனி ஒரு ஆளாக. எதற்காக செல்கிறார்? தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். அந்த அம்மா கருவுற்று இருக்கிறாங்க. என்ன நிகழ்வு நடக்குது பாருங்க. சந்திப்பு, அருமையான ஒரு நிகழ்வு. இன்ட்ரோடக்ஷன்ல பார் சொன்னார், சந்திப்பு, 2 உறவினர்கள் சந்திக்கிறாங்க. இப்ப எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியாள் கருவுற்று இருப்பது தெரியவே தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஆனால் அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், உன்னுடைய உறவினளாகி எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறாள். அப்ப இந்த என்ன பண்றாங்க, ஐயோ வாயு வயிறுமா இருக்கிறாங்க, நம்ம போய் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உதவுவதற்காக ஓடி செல்கிறாள் அன்னை. ஆனால் எலிசபெத் அம்மாளுக்கு தெரியாது, அன்னை மரியாள் உதரத்தில் இயேசு ஒரு கருவாக இருக்கிறார் என்று தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க, என்ன வாசகம் நடக்குது,
அருமையான ஒரு சொல்லாடல் நடக்குது பாருங்க. சொந்தக்காரி அத்தை மக மாமே மகன் சொல்லாம என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர்ங்கிறாங்க. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. தெரிஞ்சிருச்சு, சாதாரண ஆளுல இருந்தாலும் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, என் ஆண்டவரின் தாய். வசனம் 43, 1வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி 43வது வசனம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? நான் ஒரு அருகதையற்றவள், ஒரு பாவி, ஒரு சாதாரண பெண்மணி. ஆனால் எனக்கு ஊழியம் புரிய, எனக்கு பணிவிடை செய்ய என் ஆண்டவரின் தாயே என்னிடம் வருகிறாள். சரிங்களா? இறைவன் நம்மை தேடி வருகிறார். ஆனால் இறைவன் வருவதை உணராமல் நாம் கண் போன போக்கில் போய்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் நமது கவனமெல்லாம் இங்கில்லை, எங்கோ இருக்கிறது. ஜான் ஆஃப் த கிராஸ் என்ற திருச்சிலுவை யோவான் சொல்வார், அழகா சொல்வார், if you don't fix your gaze upon the crucified Christ you miss everything. அதாவது திருச்சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்துவை நீ உத்து பார்க்காவிட்டால் நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்ட. எனக்கு எல்லாம் இருந்து எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் திருச்சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்துவை உற்று பார். அப்ப கிறிஸ்துவை தாங்கும் ஒரு ஆலயம் அன்னை உதவி செய்ய போறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, உம் வாழ்த்துறை வாசிங்க. பார்த்தீங்களா? அருமையான வாசகம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நீ நம்பிய நீர் பேறு பெற்றவர். நீங்க நம்புறீங்களா? நம்ம நம்புறோமா? அப்ப நம்ம எல்லாம் பேறு பெற்றவங்களை கைதட்டுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையை நகர்த்துது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை முக்கியம். கடவுள் இருக்கிறார். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்ற மிகப்பெரிய ஒரு பிலாசபர் இருக்கார். அவர் ஒரு எத்தையிஸ்ட், அவர் ஒரு நாத்திகர். நாத்திகர்லாம் எப்படி அருமையான வாசகம் சொல்றாங்க பாருங்க. சொல்றாரு, கடவுளின் இருத்தலில் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால், கடவுளின் இருத்தலில் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் நம் வாழ்க்கையே அது அர்த்தமற்றதாக்கிவிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடவுளை நாம் அனைவரும் நம்பணும். கடவுளை நம்பணும். கடவுள் என்னோடு இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார், எனக்கு ஆதியும் அந்தமும் அவரே. திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா. திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 28வது வசனம். ஓகே, அருமையான வாசம், நல்லா கவனிங்க. ஓகே, அது போதும், அது போதும். என்ன சொல்றாங்க? அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இருக்கின்றோம், இயங்குகின்றோம். அருமையான வாசம். புனித லூக்கா எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம்? அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம். ஒரு பாட்டுல கூட டீம் சவுந்தரராஜன் சொல்லுவார் இல்லையா, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிலைப்பதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். நீ அவரை விட்டு ஒண்ணுமே செய்யவே முடியாது. நீ எங்க வேணாலும் போ, எங்க போனாலும் இந்த சருகணி கோயிலுக்கு கடைசியில் நீ வந்துதான் ஆகணும், இல்லாட்டி அவரை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? உண்மைதானே? நீ எங்க வேணாலும் செல், ஆனால் என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவும் செய்ய இயலாது.
அழகா சொல்லுவாரு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள், ஆனால் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. இறைவன் நம்பிக்கையை கொண்டு நம் வாழணும். அன்னை மரியாள் இறைவனை தாங்கும் ஆலயமாக இருக்கிறார். அவங்க போறாங்க. அப்ப நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பவர் இறைவன் மீது நம்பிக்கை மட்டும் கொள்பவர் அல்ல. நான் நம்புறேன், நான் கிறிஸ்தவன், அது போதுமா? இல்லை. கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடத்தல், இறைவனின் சித்தத்தை அறிந்து அதன்படி வாழுதல், அதான் இறை நம்பிக்கை. ஏதோ நான் பேருக்கு வந்து கடவுளை நம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது கதையாகாது. இறைவனின் திருவுளம் என்ன என்று நம்பி நாம் செய்ய வேண்டும். நமக்கு பெரும்பாலும் என்ன ஆசைனா, பூசைக்கு முன்னுக்கு வந்த கருத்து வாசித்தாங்க, எங்க ஊருக்காரங்க கருத்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பொழுது, நன்றி, சந்தோஷம், கடவுள் மீது நம்பிக்கை, ஃபைன். ஆனா நம்ம வேண்டோம், நம்ம வேண்டெல்லாம் கிடைக்குதா? வேண்டுவது கிடைக்கும், சில நேரம் நம்ம வேண்டது கிடைக்காம போகலாம். அப்ப நம்ம உடனே என்ன பண்றோம்? விரக்தி ஆயிடுறோம். ஐயோ, என்னப்பா இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், ஆரோக்கியமதா கோயில் நடந்து போனேன், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு அல்லல் படுகிறோம், அங்கலாய்க்கிறோம், அழுகிறோம். இறைவனை சில நேரம் நம்பாம கூட இருக்கிறோம். சொல்லப்படுகிறது ஒரு சொல்லாடல், கவிஞன் எழுதுகிறான், நீ நினைப்பது நடக்காமல் போகுமாயின், நல்லா கவனிக்கணும், நீ நினைப்பது நடக்காமல் போகுமாயின் உன் எண்ணத்தை இறைவன் நிராகரிக்கிறான் என்று நினைவில் கொள், அதுவும் உன் நன்மை கருதியே. அருமையான சொல்லாடல். எனக்கு காசு வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு வேலை வேணும், அது வேணும், நான் அமெரிக்கா போகணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், நம்ம நிறைய ஆசை இருக்கு. நினைப்பதெல்லாம் நடக்குது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இறை நம்பிக்கை என்பது கடவுள் மீது நம்பிக்கை. நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை காணு. ஆண்டவரே உன் சித்தப்படி நடக்கணும். சேசனார் சாமியே தான் சொன்னாரு, பூங்காவன ரத்த வேறு சாகிறதுக்கு முன்னுக்க, தந்தையே என் விருப்பம் அல்ல உங்கள் விருப்பம், சரணாகதி, சரண்டர், போய் விழுந்துரு, சாஷ்டாங்கமா விழுந்துரு. அங்க பிரச்சனை, படுத்து உருண்டு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உன் சித்தப்படியே நடக்கணும், ஆனா உன்னை நம்புறேன், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நான் உன்னை ஒருபோதும் மறுதலியேன் என்ற இறை நம்பிக்கை. அதனால தான் அந்த இறை ஊழியர் லேவியவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து இறைவனுக்கு நம்பிக்கைக்கு உரியவனாக சரணாகதி அடைந்து எத்தனை துன்ப துயரங்கள் அனுபவித்திருப்பார். யோசிக்கணும். டிசம்பர் 3ஆம் தேதி கோவாக்கு யாரா போனீங்களா? சவேரியாருடைய உடல் வெளியே எடுக்க வைக்கப்பட்டு பூசையில் நடக்குது. ஜனவரி மாதம் வச்சுருப்பாங்க. எல்லாம் போனீங்களா? 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்து வைக்கப்படுது. நான் போயிருந்தேன், ஒரு 5 நாள் அங்கே தங்கியிருந்தேன். டிசம்பர் 3ஆம் தேதி அவருடைய திருவிழா அன்னைக்கு, சவேரியார் அன்னைக்கு உடல் வெளியே எடுத்து வைக்கப்பட்டது. ஆயர்கள், கர்தினால்கள், பாப்பரசுடைய பிரதிநிதி ரோமாவில் வந்திருந்தாங்க, சீஃப் மினிஸ்டர் இருந்தார், கவர்னர் இருந்தார், அவங்களையும் பார்த்தோம், கூட உட்காந்து பூசையில் பங்கெடுத்தோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அங்கே நாங்கள் போயிருந்தப்ப என்ன பார்க்குறோம்? மக்கள் எத்தகைய ஒரு நம்பிக்கை. அப்போ ஒரு நற்கருணைநாதர் சபை குருமடத்தில் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு ஃபாதர் இருந்தார், நம்ம தமிழ்லாம் ஆளுகள் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் பேரை பார்த்தா அந்த ரெக்டர் பேர் அற்புதராஜ். சாமி எங்கேருந்து வர்றீன்னு கேட்டார். நான் சருகணி, தொண்டிக்கு பக்கத்தில் சம்பை. நான் சருகணி தான் ஊர் அப்படின்னாரு. ஆண்டவரே ரஷ்யம், நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மடம் தான் தங்கியிருந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சாமி சருகணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்கள் ஊர் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அருமையாக பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போது சொன்னார், அவர் எஸ்எஸ்எல்சி படிக்கின்ற பொழுது அவர் கடைசி 10 நாட்கள் மரிய லெவே அவர்கள் மரிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக ஊழியம் செஞ்சிருக்காரு. அவரும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம், அது அருளானந்தன் ஒரு பரிசே சொன்னார், அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னார். எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் சிசிய பிள்ளை மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தமிழ் திக்கி தான் பேசுவார், ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பார். ரொம்ப ஒரு புனிதன். கடவுள் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருந்தார். பழைய பங்களாவில் இருக்கும், அந்த பழைய பங்களாவுக்கு கூட ஒரு கட்டில் இருக்கு, அந்த கட்டிலாம் வெராண்டாவில் தான் படுத்து கிடப்பாரு. பெரிய கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டார், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டார். ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அவர் கடைசியில் கொடுத்த சாப்பாடு வேக வச்ச ஆப்பிள், பாயில்டு ஆப்பிளும் போரிச்சு, அந்த தோலெல்லாம் எடுத்துருவாங்களாம்.
எடுத்து கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் மென்று சாப்பிடுவாராம். அப்புறம் கடைசியில் ஆசைப்பட்டு அல்வா கேட்டாராம். யாரோ அல்வா வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு அல்வா வேணும்னு சொன்னாங்க, அல்வா வாங்கி கொடுத்துருக்காங்க. அற்புதமாக மக்களுக்கு பணி செய்து இறை நம்பிக்கை விசுவாசத்தை வளர்த்த ஒரு மகான் என்று அவர் சொன்னார். அவர் கண்ணால் நான் பார்த்தேன், அவர் கூட இருந்து அவர் குளிப்பாட்டி விட்டான். பூசை வைக்கணும்னு கண்டிப்பா சொல்லுவாரு. அவரை வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து பீடத்து மொழி உட்கார வச்சு பூசை வச்சு திருப்பி வீல் சேர்ல தூக்கிட்டு போயிடுவோம் செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு ஊழியம் செய்தவர் அன்னை மரியாள். அப்படித்தான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டதால் தான் கிறிஸ்துவையே தனது உதரத்தில் தாங்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பெற்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். கடவுள் நம்மை இரக்கம் கொள்கிறார், அவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை நினைத்ததையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் எது நமக்கு நன்மை பயக்குமோ அவற்றை மட்டுமே வழங்குவார். மனம் உறுதியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம், இறைவனின் அருளை பெறுவோம். ஆமேன்.